பச்சை பட்டாணி, கேரட், சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்து ஆரோக்கியமான காலை உணவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்தில் ராகி சேமியா 180 கிராம், அதாவது ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியில் அரை டீஸ்பூன் போல உப்பை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அந்த உப்பு தண்ணியை சேமியா மேல கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு மறுபடியும் கவர் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் 5 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து இட்லி பிளேட்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறின ராகி சேமியாவை ஓபன் பண்ணி விட்டு இட்லி பிளேட்ல வச்சு விட்டுக்கலாம். இட்லி பிளேட்ல வச்ச ராகி சேமியாவை 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்த சேமியாவை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டிகள் இருந்துச்சுன்னா இப்படி உதிர்த்து விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகா, கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது பெரிய வெங்காயமா சேர்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ராகி சேமியாவை உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 5-6 பூண்டு பல்ல நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை கை நிறைய பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கை நிறைய கேரட், அரை கை நிறைய சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அதனுடைய தோல்லாம் நல்லா பீல் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்கறி எல்லாம் வதக்கி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. காய்கறி எல்லாம் வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க. அதாவது 3-4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிற ராகி சேமியாவை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு காய்கறிகள் நமக்கு விருப்பமான எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. காய்கறிகளை சேர்த்த ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.